இந்த சம்பவத்தை கேட்கும்போது ஒரு அப்பாவோட பேரே ஒரு பையனுக்கு தெரியாம மறைச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நம்ம ஜாக்கி ஜான் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பாவோட உண்மையான பேரே பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானுக்கு தன்னோட 40வது வயசுல தான் தெரிய வந்துச்சான். அது வரைக்கும் ஏன் இந்த பேரை மறைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரீசன் ஒரு படத்தோட கதை மாதிரி இருக்கு. அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக்கி ஜானோட அப்பாவோட உண்மையான பேர் சான் கிடையாதுங்க, அவர் பேர் ஃபேங். இவர் 1937 இருந்து சீனாவோட தேசியவாத அரசு தலைமையில ஸ்பையா ஒர்க் பண்ணியிருக்காரு. தான் ஸ்பையா ஒர்க் பண்றது தன்னோட 2 குழந்தைகளுக்கும் ஆபத்து அப்படிங்கிறதுனால தன்னோட பேரை அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே இவர் கம்யூனிஸ்ட் அரசால் கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. தப்பிச்சு போன அவரு கொஞ்ச நாள் சமயக்காரனா வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்து கூட ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. சாக்கி சானுக்கு 40 வயசு இருக்கும்போது தான் உன் பேரு சாக்கி சான் கிடையாது, சாக்கி ஃபாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல இது சாக்கி சானுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணியிருக்காரு.